தமிழ் ஸ்ரீ டாக் நேயர்களுக்கு வணக்கம். உங்களுடன் பேசுவது உங்கள் சரவணன். இப்போது இன்னொரு பிரச்சனையும் மலையாள திரையுலகத்தில் பயங்கரமாக பேசப்பட்டு வருது. என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த ஹேமா கமிட்டி அப்படிங்கிற கமிட்டியை 2017ஆம் ஆண்டு கேரள கவர்மெண்ட்டு அமைச்சாங்க. மலையாள திரையுலகத்தில் பெண்களுக்கு எதிராக குற்றங்களை நடக்கிறதா இல்லையா, அதை தடுப்பதற்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு 3 பேர் கொண்ட கமிட்டி ஒன்று போட்டாங்க. அது ஜஸ்டிஸ் ஹேமா கமிட்டி, அது பேர். ஓய்வு பெற்ற நீதிபதி ஹேமா அப்படிங்கிறவங்க தான் அது தலைவராக இருந்தாங்க. அவங்க தான் அதை செயல்படுத்தினாங்க. அதில் நிறைய மலையாள நடிகைகள் எல்லாம் பேட்டி கொடுத்தாங்க. அதாவது வீடியோ பேட்டி கொடுத்தாங்க, ரிட்டனாக எழுதி கொடுத்தாங்க. அந்த ஹேமா கமிட்டி முன்னாடி யார் யார் பேட்டி கொடுத்தாங்க, யார் யார் புகார் சொல்லியிருக்காங்கன்ற பேரலை வெளியில் சொல்லக்கூடாது அப்படின்னு கேரள கவர்மெண்ட்டு சொல்லியிருந்தாங்க. அதனால இவங்களும் யார் பேட்டி கொடுத்தாங்கன்ற பேர் பதிவு பண்ணல. ஆனால் அந்த ஹேமா கமிட்டி ரிப்போர்ட்டை வந்து கிட்டத்தட்ட 8 வருஷமாக அப்படியே கவர்மெண்ட் தூங்க வச்சுருந்தாங்க. கடைசியாக இந்த வருஷம் ஒரு நடிகர் கோர்ட்டில் கேஸ் போட்டார். கேரளா ஹைகோர்ட்டில் கேஸ் போட்டு அந்த கமிட்டி அறிக்கையை ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லி, அதுக்கப்புறம் உடனே கேரளா கவர்மெண்ட் விழிச்சுக்கிட்டு அந்த அறிக்கையை கோர்ட்டில் தாக்கல் பண்ணாங்க. அது ரிலீஸ் ஆயிடுச்சு. அதில் கிட்டத்தட்ட 249 பக்கம் கொண்ட அந்த ரிப்போர்ட்டில் நிறைய நடிகைகள் எங்களுக்கு வந்து பாலியல் தொந்தரவு இருந்தது, பாலியல் வேட்கைக்கான அழைப்பு வந்தது, இந்த படத்தில் எங்ககிட்ட நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணால் தான் இந்த படத்தில் நீங்கள் நடிக்க முடியும்னு தயாரிப்பாளர், இயக்குனர், நடிகர்கள் எங்களை மிரட்டினாங்க, சொன்னாங்க அப்படின்றலாம் நிறைய கம்ப்ளைண்ட் சொல்லியிருந்தாங்க. இது பற்றி விசாரித்து உடனே எஃப்ஐஆர் பதிவு பண்ணுங்க அப்படின்னு கேரளா ஹைகோர்ட் சொல்லிட்டாங்க. உடனே இதை கேள்விப்பட்டு இதை சொன்ன உடனே இவங்க கேரளா போலீஸும் அந்த அறிக்கையை முழுசாக படிச்சுட்டு அந்த அறிக்கையில் பேட்டி கொடுத்தவங்ககிட்ட போய் ரகசியமாக அவங்ககிட்ட ஸ்டேட்மெண்ட் மாதிரி ஒன்று வாங்கிட்டு எஃப்ஐஆர் தாக்கல் பண்ணிட்டாங்க. அந்த எஃப்ஐஆரில் சிக்கினவங்க தான் நிறைய பேர் நடிகர்கள், தயாரிப்பாளர்கள், இயக்குனர்கள் மாட்டினாங்க. இப்போ இவங்க மேலையெல்லாம் கம்ப்ளைண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி விசாரித்தப்போ இப்போது நடிகை பொன்னம்மா பாபு அப்படிங்கிறவங்க புதுசாக ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நாங்கள் ஹேமா கமிட்டியில் எங்களுக்கு நடந்த கொடூரத்தை சொல்வதற்கு நாங்கள் முன் வந்தோம். அப்போதைக்கு அம்மா சங்கத்தில் பொறுப்பில் இருந்த நடிகை குக்கு பரமேஸ்வரன் இந்த வேலையெல்லாம் அவங்க தான் செஞ்சாங்க. எங்ககிட்ட பேட்டி எடுக்கிற வேலையெல்லாம் எல்லா நடிகைகளையும் அவங்க தான் பேட்டி எடுத்தாங்க. அந்த பேட்டி 2 கேமரா வச்சு எடுத்தாங்க. நாங்கள் ஒவ்வொருத்தராக வந்து எங்களுடைய சொன்னோம். அது சொல்கிறதுக்கு முன்னாடி எங்ககிட்ட குக்கு பரமேஸ்வரன், உங்களுடைய பெயர், முகம் நிச்சயமாக வெளியிடப்படாது, கவர்மெண்ட் எங்களுக்கு உத்தரவாதம் கொடுத்துருக்காங்கன்னு சொன்னனால தான் நாங்கள் அதை பேட்டி கொடுத்தோம். ஆனால் நாங்கள் கொடுத்த பேட்டி அந்த ஹேமா கமிட்டிக்கு வரவே இல்லை, ஹேமா கமிட்டியில் சமர்ப்பிக்கப்படவே இல்லை. இப்போ அந்த வீடியோ நாங்கள் கொடுத்த அந்த மெமரி டிஸ்க்கு எங்களை பதிவாக்கம் பண்ணாங்கல்ல, கேமராவில் பதிவாக்கம் பண்ணலாம், மெமரி டிஸ்க் இப்போ யார்கிட்ட இருக்குது அது எங்களுக்கு தெரியணும். ஏன் ஹேமா கமிட்டியில் எங்களுடைய அறிக்கை வரலை, நாங்கள் சொன்ன அறிக்கை வரலை அப்படி சொல்லி கேள்வி எழுப்பிட்டாங்க. இது அதிலேயே கூட சொல்கிறாங்க, அவங்க வந்து இது குறித்து குக்கு பரமேஸ்வரன்ட்ட ஹேமா கமிட்டி அறிக்கை தாக்கல் பண்ணப்பவே கேட்டாங்களாம். இல்லை நான் அதை கொடுக்கல, ஒரு காரணத்துக்காக நான் கொடுக்க விரும்பலை, நான் கையில் தான் வச்சுருக்கேன் அப்படின்ட்டாங்க. உடனே இவங்க சரி நீங்கள் வச்சுருக்கிறது தப்பு, நான் அதை மெமரி டிஸ்கை எங்கிட்ட கொடுத்துருங்க, நாங்கள் தானே பேட்டி கொடுத்தோம், எங்கிட்ட கொடுத்துருங்கன்னு கேட்டிருக்காங்க. இல்லை அப்புறம் தரேன் அப்படியே சொல்லி இழுத்தவங்க கடைசி என்கிட்ட இல்லை, அப்போதைய பொதுச் செயலாளர், அம்மா அமைப்பு பொதுச் செயலாளர் எடவலா பாபுகிட்ட கொடுத்துட்டேன்ட்டாரோ. எடவலா பாபுகிட்ட கேட்டால் இல்லை நான் அப்புறம் தரேன் அப்படி சொல்லிட்டு கடைசி அவர் என்ன சொல்லிட்டாரு, இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குன்னு சொல்லி நான் கேபிசிபிஎல் லலிதா மாட்டா கொடுத்துட்டேன் அப்படின்ட்டாராம். அந்த நடிகை மலையாள சினிமாவின் மூத்த நடிகை போன வருஷம் தான் இறந்துட்டாங்க. அவங்ககிட்ட கொடுத்துட்டேன்னு இவங்க இப்போ அசால்ட்டாக சொல்கிறாங்க, குக்கு பரமேஸ்வரனும் எடவலா பாபுவும். இப்போ இந்த பிரச்சனைக்காக பொன்னம்மா பாபுவும் உஷா அப்படிங்கிற ஒரு நடிகையும் சேர்ந்து பொங்கி தீர்த்துட்டாங்க மலையாள மீடியாவில். இப்படி எங்ககிட்ட பேசின அந்த இதை ஏன் அவங்க கொடுத்துருக்கணும்ல, ஏன் கொடுக்காம விட்டாங்க, அதுக்கான காரணத்தை அவங்க சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த பிரச்சனையும் அம்மா சங்கத்தோடு சேர்ந்து வருது. ஏன்னா அம்மா சங்கம் இப்போ நடக்க போகிற எலெக்ஷனில் இந்த குக்கு பரமேஸ்வரன் அப்படிங்கிறவங்க பொதுச் செயலாளர் பதவிக்கு நிற்கிறாங்க, செக்ரட்டரி போஸ்ட்டுக்கு அவங்களும் நிற்கிறாங்க. இப்போ அவங்க ஜெயிச்சா அவங்களும் செக்ரட்டரி, தலைவர் பதவிக்கு ஸ்வேதா மேனன் ஜெயிச்சா ஒரு பெண் தலைவர், பெண்
செயலாளர் அப்படின்னு சொல்லி வந்துடும் அப்படி சொல்லி எல்லாரும் பரபரப்பாக பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு இந்த பிரச்சனை எந்த நேரத்தில் இழுத்து விட்டது வந்து குக்கு பரமேஸ்வரன் டீமுக்கு ரொம்ப அப்செட் ஆயிடுச்சு. இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, பொதுச் செயலாளர் பதவியில் ஜெயிக்கக்கூடாது, குக்கு பரமேஸ்வரன் ஜெயிக்கக்கூடாதுங்கிறதுக்காக சில ஆண் நடிகர்கள்லாம் சேர்ந்து பொன்னம்மா பாபு உஷாபையும் உசுப்பி விட்டுருக்காங்க. அதனால இவங்க இதெல்லாம் பேசியிருக்காங்க. நாங்கள் அந்த பிரச்சனை எப்போ முடிஞ்சு போச்சு அவங்ககிட்ட சொன்னோடனே அந்த டிஸ்கை லலிதா மாட்ட கொடுத்தோம், அவங்க என்ன பண்ணாங்கன்னு தெரியாது அப்படின்னு சொல்லி நாங்கள் பதிலாக சொல்லிட்டோம் அப்படின்னு இப்போ சொல்கிறாங்க. ஆனால் ரெண்டு பக்கமுமே இப்போ ஆனால் குக்கு பரமேஸ்வரனும் நிர்மலா பாபுவும் பொய் சொல்கிறாங்க அப்படின்னு தான் நல்லா தெரியுது. ஆனால் அந்த வீடியோவை அவங்க கண்டிப்பாக கொடுத்துருக்கணும், ஹேமா கமிட்டி முன்னாடி அவங்க சப்மிட் பண்ணியிருக்கணும், அல்லது அதை இவங்ககிட்டயே திருப்பி கொடுத்து பிரச்சனை முடிச்சிருக்கணும். ஆனால் பொன்னம்மா பாபு கூட இன்னும் 3 நடிகைகள் பேட்டி கொடுத்தாங்களா, மொத்தம் 4 பேர் கொடுத்துருக்காங்களா அந்த வீடியோவில். அவங்க நான் தான் கொடுத்தேன்னு சொல்லி அவங்க மற்ற 3 பேர் லைனுக்கு வரல, லைம் லைட்டுக்கு வரல. ஆனால் பொன்னம்மா பாபு உஷாவு மட்டும் வந்து சொல்லிட்டாங்க. இப்போ இந்த பிரச்சனை ஒரு தலைவய பிரச்சனையாக வந்து மாறி இருக்கு. இப்போ இதுக்கு போலீஸில் எஃப்ஐஆர் போடணுமா, போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்களா அப்படின்னு தெரியல. இதுக்காக குக்கு பரமேஸ்வரன் இது வரைக்கும் இது குறித்து பதில் சொல்லலை. ஆனால் அவங்க தேர்தல் பிஸியாக இருக்காங்களாம் மேடம். ஒருவேளை இது அவங்க பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கப்பட்டால் நிச்சயமா அம்மா அமைப்புல இதை விட நிறைய குட்டி கலாட்டாக்கள்லாம் நிறைய நடக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.